ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஜோன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்களோட ஸ்டைலில் குயிக்கான ஹெல்த்தியான பாஸ்தா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டு பாஸ்தா போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததும் 2 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இதை எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே இது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருந்த பாஸ்தாவை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தீயாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எங்களோட ஸ்டைலில் டேஸ்டியான பாஸ்தா ரெடி. நல்லதை செய், நல்லதை நினை, நல்லதே நடக்கும். புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.